Hi friends, welcome to Kalki's Kitchen. நம்ம இன்னைக்கு சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் சாதம் நல்ல குழைவா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து துவரப்பருப்பு, பருப்பு கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து புளி தண்ணீர் இந்த அளவுக்கு. இது மிளகாவும் கருவேப்பிலையும். இது சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், மல்லி இலை கொஞ்சம், இது மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு சின்ன தக்காளி, கடுகு, அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய். வாங்க நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லா காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இந்த காய்கறிகள் நல்லா வேகிறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசியுது, வெந்துருச்சு நல்லா. நம்ம இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து சாம்பார் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு வேக வைக்கும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம கடுகு, மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் தாளித்து உள்ள கொட்டிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கடுகு, மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் தாளித்து உள்ள கொட்டியாச்சு. இங்கே சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை நம்ம குழவா வச்சுருக்கக்கூடிய சாதத்தோடு கலந்துக்கலாம். இப்போது நம்ம சாதத்தை கூட சாம்பாரை சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தளர்த்தியாக இருக்கணும். நம்ம டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. இது வடகம், அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு ரெசிபியில். பை பை.